ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகா அவர்களை பெரும்பாலான தமிழ் மக்கள் நம்பினவ. அவர் ஒரு சரியான காத்திரமான தீர்வு தருவர், அவர் ஒரு சிறந்த தலைவர். சிலர் இங்கே வர்ணிக்கினம் அவர் தலைவர் பிரபாகரன் போல ஒரு ஆளுமையானவர், பல முடிவுகளை எடுப்பார் என்றெல்லாம் சொல்லினோம். யுஎன்ல அவர் ஆற்றின உரைக்கு பிறகு அதிலே பலர் நம்பிக்கை இழந்துட்டோம். ஏனென்று சொன்னால் அவர் அங்க சொன்னபடியும் எல்லாம் ஈழத்தமிழர்களை வெகுவா பாதிச்சிட்டு. அவர் சொன்னார், காசாவில அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அழுகிற குரல் தன்னுடைய காதுக்கு போகும் கேட்டுக்கொண்டிருக்கேன்னு சொல்லி, சொந்த நாட்டில சகோதர இனம் வதைக்கப்பட்டு ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கல இராணுவத்துக்கு ஆட்சியத்து கொடுத்த முழு பக்கபலமா இருந்தவர். இனவழிப்பு நடந்த உடனே மே 18 2009 கொழும்பில பாச்சோறு வழங்குறதுல, கேக் வெட்டுறதுல, பட்டாசு கொளுத்துறதுல தீவிரமா இருந்தாக்கள் இவதான். பலஸ்தீனத்தை தாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்லியிருக்கு. இந்த நாட்டில இனப்பிரச்சனை இருக்குது, தீர்க்கணும், அதிகார பயிர் வழங்கணும், மாகாணங்களுக்கு நிதி அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி என்றைக்கு முடிவெடுக்கிறாரோ அன்றைக்குத்தான் இந்த நாடு ஸ்ரீலங்கா வறுமையில இருந்தும் ஊழல்ல இருந்தும் நீங்கும். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோட வளமையாக பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற சபா கோதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். தாயகத்திலிருந்து இவர் முன்னாள் மாநகர சபையின் உறுப்பினராகவும், அது மட்டும் இல்லாமலுக்கு மிக சிறப்பான வரலாற்று ஆசிரியராகவும், அத்தோடு இன்னும் பல விடயங்களோடு அரசியல் ஆய்வு செய்கின்ற ஒரு ஆய்வாளராகவும் இருக்கின்றார். அவரை வரவேற்றுக்கொள்வோம். வணக்கம் சபா கோதாஸ். வணக்கம் தேவாண்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நேரப்பாளுக்கள் மத்தியிலும் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த சிறப்பான அரசியல் ஆய்வு என்பது பலருக்கான ஒரு நற்சிந்தனையை கொண்டு வந்திருக்கின்றதாக எங்களுக்கு தகவல்கள் வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு பொது நோக்கோடு, நீங்கள் ஒரு நேரிய நோக்கோடு, தாய விடிவின் நோக்கோடு நீங்கள் பயணித்து இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் கலந்து எங்களோட சிறப்பித்து இவ்வளவு ஆண்டும் இருப்பதை உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைய இந்த வார நிகழ்வுகள் பற்றி உங்களுடைய தகவலோடு நாங்கள் அரசியல் ஆய்வுக்களத்தின் மேலதிக பதிவுகளுக்குள் செல்வோம். தாயகத்தை பொறுத்தவரையில் தாயகத்தில் தியாக தீபம் திலீபனுடைய 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தாயகம் முழுவதும் வெகு சிறப்பாக மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தியாக தீபம் திலீபன் அவர்கள் அந்த நல்லூர் வீதியில் தன்னுடைய அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து அந்த வீரச்சாவை தழுவிக்கொண்ட அந்த இடத்தில் இம்முறை மக்கள் கூடி அந்த சிறப்பாக அந்த நிகழ்வை செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதே நேரம் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகா அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டம் 80வது கூட்டத்தொடரில் ஆற்றிய உரை தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதே போல புலம்பெயர்ந்த தேசத்திலும் அது தொடர்பான விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறான சூழலில் தாயகத்தை தாண்டி தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இன்று மிக பெரிய பூதாகாரமாக இறுதி வாரத்தில் பிடிபட்டிருக்கிற இந்த ஐஸ் போதை என்று சொல்லப்படுகிற போதை, குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான தங்காலையில் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டுகிற வகையில் அந்த சம்பவம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியான பல விடயங்களுடன் பாராளுமன்றத்திலும் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உயிர்த்த ஞாயிறு
விவகாரத்தில் அன்றைய காலகட்ட பரப்பில் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்த அனுர ஜெயசேகர அவர்தான் தற்போது அனுரகுமாரவினுடைய அரசாங்கத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு எதிராக அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் ஒரு பிரேரணை ஒன்றை எதிர்கட்சிகள் கொண்டு வந்திருந்தது. ஆனால் அந்த பிரேரணையை சபாநாயகர் எடுக்க மறுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அனுரகுமாரவினுடைய அரசாங்கத்திலும் 6 அமைச்சர்கள் நிதி விவகாரத்தில் மோசடியான முறையில் நிதிகளை பெற்றிருக்கிறார்கள் அல்லது அது தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கின்றன. அதைவிட அவர்களுக்கான நீதிமன்றத்தில் பலர் வழக்குகளை பதிவு செய்தும் நீதிமன்றம் அவர்கள் தொடர்பாக அரசாங்கத்திடம் விளக்கம் கேட்டும் அரசாங்கம் இதுவரை விளக்கம் எதுவும் சொல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலவரமும், அதே நேரம் அமைச்சர்களுக்கு நீதிமன்றத்துக்கு வருமாறு ஓர்டர் போட்ட நீதிபதிகளை தென்னிலங்கையில் மாற்றம் செய்திருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தியாகி திலீபன் அவர்களின் நினைவேந்தலில் பலர் கலந்து கொண்டிருந்தாலும் முன்பு நாங்கள் பேசியது போல அரசு தரப்பிலிருந்து கலந்து கொண்டவர்கள் பற்றிய தகவலை சென்ற அரசியல் ஆய்வுகளத்தில் பேசியிருந்தோம். ஆனாலும் ஒரு நல்ல சமர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆண்டு சுமந்திரன் அவர்களும் தியாகி திலீபனை அஞ்சலி செய்ததாக நாங்கள் பழமையாக பேசிக்கொள்வது போல இந்த இணைவின் பலம் என்பது ஒரு சிறப்பு என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அடிக்கிறதுக்காக கூறி நீங்கள் நான் கதைத்துக் கொள்வோம். அந்த வகையிலே இவர் சென்றதை பற்றிய தகவல்கள் மக்களிடையே என்ன நன்மை பகிர்கின்றதா அல்லது வேறு திசை நோக்கி உரையாடப்படுகின்றதா? மக்கள் மத்தியில் இவர்கள் ஒரு வேடதாரிகள் என்ற வகையில் தான் பெரும்பாலும் பேசப்படுகிறது. காரணம், அவர்கள் இழந்திருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை எதிர்வரும் கால தேர்தலில் தந்திரோபாயமாக வெல்வதற்கு இப்படியான இடங்களை ஆரம்பத்தில் கொச்சைப்படுத்தி பின்னர் இப்பொழுது அந்த இடங்களை நோக்கி வருகிறார் என்ற ஒரு விமர்சனமும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதை கூடுதலாக தாயகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த தேசத்திலும் அது தொடர்பான தாயகத்தை விட மோசமான விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. காரணம், ஆரம்பத்தில் இவ்வாறான பல விடயங்களை விடுதலை புலிகளையும் விசாரிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கடிதம் எழுதிய தரப்பு தான் அவர்கள். அது மாத்திரமல்ல, முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டமை தொடர்பாக அது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் முஸ்லிம் தரப்பினுடைய பிரதிநிதிகளும், அதில் மிக முக்கியமாக இன்று இருக்கிற மிக முக்கியஸ்தராக இருக்கிற ஹக்கீம் அவர்களும் சமாதான காலத்தில் பென்னியில் ஒன்றாக சந்தித்து உணவருந்தி அந்த பேச்சுவார்த்தையை செய்து அதிலிருந்து பரஸ்பரம் அவர்கள் அந்த விடயத்திலிருந்து விடுபட்டதன் பிறகும், அந்த யுத்த மௌனிக்கு பிறகு மந்திரன் அவர்கள் அதாவது இன சுத்திகரிப்பு அதை நினைத்து தான் தலை குனிவதாக சொன்ன விடயங்கள், அது மாத்திரமல்ல தான் வன்முறையை விரும்பாதவன், ஆகவே இந்த போராட்டத்தை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன விவகாரங்கள், இப்படி முன்பின் முரணான பல விடயங்கள், அதே போல சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று சொன்ன பல விடயங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் போராட்டத்துக்கும் மக்களினுடைய அந்த அவலத்துக்கும் எதிரான நிலையாகத்தான் அங்கு இருந்தது. ஆகவே அதன் காரணமாக தற்போது அவர், நான் நினைக்கிறேன், ஆரம்பத்தில் இருந்த நிலைமைக்கு முற்றுமுழுதாக மாறி நிற்கிறார். இப்பொழுது அது பல விடயங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை அந்த மாற்றம் என்பது வெறுமனே அவர் உளப்பூர்வமாக மாறவில்லை, அது எதிர்கால அரசியல் கதிரைக்காகத்தான் அவர் மாறி இருக்கிறார் என்ற ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியில் இருக்கு. அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உண்மையான மனமாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியக்கூறாக இருக்கும். இது ஒரு அரசியல் தந்திரம் என்றால் அதை தவிர்த்துக் கொள்வதே நல்லம். ஏனென்றால் இவ்வளவு காலமும் ஈழத்தமிழர்கள் பட்ட அந்த அனுபவங்கள் பல விடயங்களை கொண்டு வருகின்றது, மக்களுக்கு புரிந்துணர்வை தந்திருக்கின்றது, மக்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட முன்னறிவை தந்திருக்கின்றது என்றெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் விடுதலை புலிகள் பற்றிய தகவலை நாங்கள் இப்பொழுது உரையாடும் போது கடந்த சென்ற 2 கிழமைக்கு முன்னும் நான் ஒரு தகவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லீம் சகோதரர் அறிக்கையை விட்டிருந்தார். அதாவது சிங்கள மக்களையே அழிக்காத தேசிய தலைவர் இவ்வண்ணம் முஸ்லீம் மக்களை கொன்றிருப்பார் என்ற ஒரு கேள்வியை, அவருடைய கருத்து பொதுவாக இங்கு ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால்,
யுத்தம் நடத்துகிற காலகட்டத்தில், கோரமாக யுத்தம் நடக்கிற போதெல்லாம் தென்னிலங்கையில் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வலையமைப்பு தேசிய தலைவர் பிரபாகரனிடம் இருந்தது. ஆனால் அந்த வலையமைப்புகள் பல முனைப்பான காரியங்களை செய்து யுத்தத்தை திசை திருப்ப வேணும் என்று தென்னிலங்கை தளங்களில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் கோரிய போது வலுக்கட்டாயமாக தலைவர் அவர்களுக்கு ஓர்டர் போட்டது, யாரும் எக்காரணம் கொண்டும் ஒரு சிங்கள மக்கள், ஒரு அப்பாவி மக்கள் மீது ஒரு கீறு விழக்கூடிய வகையில் எந்த செயற்பாடுகளும் செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, அனுராதபுரம் விமானத்தளம் கரும்புலிகளினுடைய தாக்குதலில் அளிக்கப்படுகிற போதும் கூட அதில் அந்த தலைமை தாங்கிய உறுப்பினர்களுக்கு, போராளிகளுக்கு தலைவர் சொன்னது, அங்கு குவார்டர்ஸில், அதாவது விமான படைகளினுடைய குடும்பத்தினர் பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்கள் அந்த இடத்தில் இல்லாதிருக்கிறார்களா என்பதை நீங்கள் வடிவாக அவதானித்து தான் அந்த தாக்குதலை செய்ய வேணும். அந்த தாக்குதலில் ஒரு அப்பாவி சிங்கள மகன் அல்லது பிள்ளைகள் இறக்கக்கூடாது என்பதில் அவர் மிக தீவிரமாக இருந்தவர். அவர் நிறைய அவரிடம் தூர நோக்கு பார்வைகள் இருந்தது. ஆனால் ஒரு சிலர் அவருடைய போராட்டத்தையும் அவருடைய தலைமத்துவத்தையும் கொச்சப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு வகையில் சில கட்டுக்கதைகளையும் சில ஏனைய தரப்பு செய்த விடயங்களையும் வைத்து கதைக்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் தலைவர் மத்தியில் அப்படி இல்லை. இன்றும் தென்னிலங்கையில் நீங்கள் கிராம மட்டங்களில் அல்லது புறநகர் பகுதிகளில் நீங்கள் போய் மக்களுடன் உரையாடுவீர்களாக இருந்தால் அவர்கள் மிக நாகரிகமாக சிங்கள மக்கள் சொல்லுவார்கள், பிரபாகரன் மாத்தியா இல்ல, அவர் இருந்தால் நாடு இப்படி பங்குரோத்துக்கு போயிருக்காது. அவர் இருக்கிற காலத்திலேயே நாங்கள் குறைஞ்ச காசுல யுத்தம் நடக்கிற போதும் அரிசி சாமான் எல்லாம் வாங்கினாங்கள், இன்றைக்கு எத்தனையோ மடங்கு கொடுத்து வாங்க வேண்டி இருக்கு, நாடெல்லாம் பெரிய கரப்ஷனுக்குள்ள போயிட்டேன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஆகவே எங்கட மக்கள் உண்மையில தலைவரை பிரபாகரன் தான் விழிப்பினம், ஆனால் சிங்கள மக்கள் பிரபாகரன் மாத்தியான்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு மாற்று கருத்தில். ஆகவே முஸ்லிம் மக்கள்லையும் நிறைய மக்கள் அப்படியான ஒரு லீடர் தலைவர் இல்லாமல் போனது ஒரு பெரிய இடைவெளி, எங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம் என்று சொல்றார்கள். இருக்கணும் இல்லையென்று இல்லை. ஆகவே அந்த முஸ்லிம் மகன் சொன்ன விடயம் உண்மை. இப்பொழுது நீங்கள் கூறிய தகவல் மாதிரி தான் விமான நிலையத்தை தாக்கும் பொழுது கூட பகல் நேரத்தில் என்று சொன்னால் வருகின்றவர்கள் அதில் மாட்டுப்படுவார்கள் என்ற ரீதியிலே இரவில் அது திட்டமிடப்பட்டது என்ற ஒரு நிலைப்பாடும் தலைவர் முன்வைத்ததாகவும் அப்படித்தான் அந்த தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த முஸ்லிம் சகோதரன் கதைத்த அந்த விடயத்தை பற்றி பேசியதோடு இன்னொரு விடயத்தையும், தமிழர்களுடைய பிரச்சனை ஏதோ தனியவே தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனை, முஸ்லிம் மக்களுக்குரிய பிரச்சனையாக மக்கள் எதிர்நோக்குகின்றார்கள். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் அதை பற்றி எதிர்நோக்கி அவர்களுடைய செயற்பாடு ஓரணியாக வருவதற்கு ஏற்றதாக உகந்ததாக இல்லை. இது பற்றிய தகவல்கள் இப்ப பார்க்கப்படுகின்றது தாயகத்தில். உண்மையாக அது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமைதான். அதாவது ரெண்டு தரப்பும் அப்படி பேசிக்கொண்டாலும், ஆனால் தமிழர் தரப்பில் அந்த ஒற்றுமை நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தந்தை செல்வாவினுடைய காலத்தில் இருந்து பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, பல விட்டுக் கொடுப்புகள் எல்லாம் செய்யப்பட்டது, முஸ்லிம் தரப்புக்கு சார்பாக விடப்பட்டது. இறுதியாக சம்பந்தன் ஐயா கூட கிழக்கு மாகாண சபையை முதலமைச்சர் பதவியை எடுக்காமல் ஒரு முஸ்லிம் முதலமைச்சரை உருவாக்க வேணும் என்ற வகையில விட்டு கொடுப்புகளை செய்தவர். அதால பல விமர்சனங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது பிற்பட்ட காலங்களில் வைக்கப்பட்டிருக்கு, இப்பவும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அந்த விட்டு கொடுப்புகள் நான் நினைக்கிறேன் தமிழர் தரப்புல கூடுதலா இருந்தது. முஸ்லிம் தரப்புல அதை பெரிய அளவுக்குள்ள அவர்கள் அதை பற்றி பிடிக்க தவறிட்டணும் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அதை பற்றி பிடிச்சிருந்தால் இன்றைக்கு அவர்களும் பலமாயிருந்திருப்பினும் நாங்களும் பலமாயிருந்திருப்போம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லிம் மக்களுக்கு இந்த நாட்டில ஒரு இறையாண்மை இருக்கிறது என்பதற்கு கிழக்கு மாகாணத்திலே ஒரு இடம் தேவை. அவர்கள் ஆரம்பத்துல அம்பாறையை மையப்படுத்தி கேட்டது அதற்குத்தான். அந்த விடயத்தின் அடிப்படையில் அவர்கள் பிற்பட்ட காலங்கள் அதை மேம்படுத்தி செய்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த விடுதலை போராட்டமும் பின்னோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கா. ஆனால் அந்த காலம் கடந்து மௌனிக்கப்பட்ட பிறகும்
யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் அப்படியே ஒரு நிலைக்கு வர தவறினோம். ஆனால் இப்ப அது வரக்கூடிய சூழல் எதிர்காலத்துல மிக குறைவாத்தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் அவர்கள தரப்பிலையும் பாராளுமன்ற ஆசனங்கள் தேர்தல் என்ற விடயத்தை வச்சு கொண்டு அவர்களும் உள்ளார்ந்தமாக தமிழ் சிங்கள விரோத இனவாத போக்கை வந்து அங்கே மேம்படுத்துகிறார்கள். அந்த மேம்படுத்துறதன் காரணமாக ஒரு ஆபத்தான நிலைக்கு தான் போய் கொண்டிருக்கு. இந்த விடயத்துல முஸ்லிம் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் ஒரு நியாயபூர்வமான முடிவுக்கு வர வேண்டும். வந்து தமிழ் மக்களோட இணைஞ்சு வடக்கு கிழக்குக்குள்ள அவர்கள் ஒரு பலமான சக்தியா இருந்தால்தான் எதிர்காலத்துல வடக்கு கிழக்க தமிழ் பேசும் மக்களினுடைய பிரதேசங்களாக வச்சிருக்க முடியும். இல்லையென்றால் அது ஒரு ஆபத்தான நிலைமை. இதுல முதல் ஆபத்து பெறப்போறது அவர்களுக்கு தான், முஸ்லிம் மக்களுக்கு தான் பேர். ஏன்னு சொன்னால் அவர்கள் தான் முதலாவது பாதிக்கப்படுவினம். கிழக்கு பெரிய அளவுக்கு இப்ப சிங்கள மக்களால கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. இந்த கணம் கூட முஸ்லிம் தலைவர்கள் சிந்தித்தால் அந்த பிரச்சனையை நாங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இந்த உரையாடல்களின் போது நாங்கள் கூறிக்கொள்ளுகின்ற விடயமும் சரி, தமிழ் அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் கூறிக்கொண்டு வந்தோம். அந்த தமிழ் அரசியல் கட்சிகள் என்ற ரீதியிலே முஸ்லீம் சகோதரர்களுடைய அரசியல் கட்சிகளும் தான் நாங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதும், மலையக தமிழ் மக்கள் இந்த அரசியல் கட்சிகளும் இணைய வேண்டும், எல்லோரும் இணைந்தால்தான் ஒரு பலம் என்று நாங்கள் தொடராக இதை வலியுறுத்தி வருகின்றோம். நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது ஐநா சபைக்கு சென்றிருக்கின்ற ஜனாதிபதி அவர்களின் நிலைப்பாடு என்பது என்ன எங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்க போகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் எல்லாமே நாட்டில் இருக்கின்ற ஊழலை ஒழிக்க வேண்டும், அது போன்று மற்ற நாடுகள் போல் எங்கள் நாட்டிலும் போர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்களும் மிக இழப்புகளை கண்டோம் என்ற விடயத்தையும் அதற்கான பங்கீடு கொடுப்பதை பற்றி அங்கு உரையாடாமல் அதை விட்டு மேலோங்கி சென்று மற்ற நாடுகளிலும் போர்கள் நடக்கக்கூடாது, போர் நடப்பதன் மூலம் இழப்புகள் வருகின்றது என்ற கருத்துப்பட அங்கே உரையாற்றியிருக்கிறார். இதை பற்றி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினுடைய 80வது கூட்டத்தொடர் உரை, அதை நான் ஒரு பழமொழியில் சொல்வதென்று சொன்னால் ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையா. வெளியில போய் சர்வதேச அரங்கத்தில சர்வதேச நாடுகளுக்கும் சர்வதேச தலைவர்களுக்கும் உபதேசம் செய்கிறார். ஆனால் உள்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவரால் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார், அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்காமல் இருக்கிறார். உண்மையில ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகா அவர்களை பெரும்பாலான தமிழ் மக்கள் நம்பினவ. அவர் ஒரு சரியான காத்திரமான தீர்வு தருவர், அவர் ஒரு சிறந்த தலைவர். சிலர் இங்கே வர்ணிக்கினம் அவர் தலைவர் பிரபாகரன் போல ஒரு ஆளுமையானவர், பல முடிவுகளை எடுப்பார் என்றெல்லாம் சொல்லிக்கணும். யுஎன்னில் அவர் ஆற்றின உரைக்கு பிறகு அதிலே பலர் நம்பிக்கை இழந்துட்டோம். ஏனென்று சொன்னால் அவர் அங்க சொன்னபடியதும் எல்லாம் ஈழத்தமிழர்களை வெகுவா பாதிச்சிட்டு. முதலாவது ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்னென்றால் அவர் சொன்னார், காசாவில அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அழுகிற குரல் தன்னுடைய காதுக்கு போகும் கேட்டுக்கொண்டிருக்கேன்னு சொல்லி, சொந்த நாட்டில சகோதர இனம் வதைக்கப்பட்டு ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கல அதுக்கு இராணுவத்தை பக்கபலமாக இராணுவத்துக்கு ஆட்சியத்து கொடுத்தது மாத்திரமல்ல, முழு பக்கபலமா இருந்தவர் எங்கட தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா. அது மாத்திரமல்ல, இனவழிப்பு நடந்த உடனே மே 18 2009 கொழும்பில பாச்சோறு வழங்குறதுல, கேக் வெட்டுறதுல, பட்டாசு கொளுத்துறதுல தீவிரமா இருந்தாக்கள் இவதான். இப்படியான ஆட்கள் இன்றைக்கு அவர் சொல்ற சொந்த நாட்டுக்குள்ள யுத்தம் முடிஞ்சு 16 ஆண்டுகளா வடக்கு கிழக்குல காணாமலாக்கப்பட்ட உறவுகள், காணிய இழந்தவன், பிள்ளைய காண இழந்தவன், சொத்தை இழந்தவன் அழுது கொண்டிருக்கிறான் ஐயா. ரோட்டா அழுகிறான், கூட்டமா அழுகிறான். புலம்பெயர்ந்த தேசத்தில் எத்தனை பேர் அழுகிறாங்க, சொல்லிக்கொள்ள முடியாமல் அழுகிறாங்க, தங்களோட தேசம் இன்னும் விடியலையான். அப்படியான அழுகுரல் சொந்த வீட்டுக்குள்ள அயல் வீட்டிலே அழுகிற சத்தம் அவருக்கு கேட்கிறது. எங்கேயோ பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே அழுகிற காசா மக்களின் அழுகுரல் கேட்கிறார். இதை விட வேறு என்ன நாங்கள் சொல்ல இயலும்? அதை விட இன்னொரு விஷயம் சொன்னார், பலஸ்தீனத்தை தாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்லி இருக்கிறேன். சொந்த நாட்டுக்கு இல்ல, சொந்த இனம் நசுக்கப்படுது உங்களோட இனத்தால 76 ஆண்டுகளாக. இன்றைக்கு பலஸ்தீன மக்களுக்கு நாடு அங்கீகரிக்கப்படணும் இவைய விட நாங்கள் தான் கூடுதலான காலம் அதை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்கட விடுதலை போராட்டத்துக்கும்
பலஸ்தீன மக்கள்கிட்ட விடுதலை போராட்டத்துக்கும் ஒரே வயசு, ஒரே காலத்துலதான் துவங்கினது. பலஸ்தீன விடுதலை போராட்ட தலைவர் யசீர் அரபாத்துக்கும் எங்கட தலைவர் பிரபாகரனுக்கும் நெருக்கமான கடித தொடர்பே இருந்தது. அவர்களுக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் இருந்தது. ஆகவே அப்படியான ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் இன்றைக்கு நேரத்தில் அந்த காலத்தில இருந்தே மிக பலமாக இருந்தவங்க பலஸ்தீனத்தில் எத்தனை எங்கட போராளிகள் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல போய். ஆகவே அப்படியான நாடு ஒரு தனி நாடு அங்கீகாரம் பெறுதாண்டா அது ஈழத்தமிழன் ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுவார். அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க முயற்சிக்கிறவர் சொந்த மக்கள், சொந்த சகோதர இனம் கேட்குது. இவ தனிநாட்டை விட்டுட்ட நாங்கள் தனிநாடு ஆரம்பிப்ப கதைக்கு இல்லை, அதிகார பகிர்வை கேட்கிறோம். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. எங்கேயாலும் ஒரு மூல முடுக்குல எங்கேயாலும் சொல்லி இருக்கிறாரா தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்க வேணும், நியாயபூர்வமான விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும் இட்டவரை சொல்லலையே. இதுதான் கவலை. மற்ற விஷயங்களை விடுங்கோ, வறுமை ஊழல் அதை பற்றி எல்லாம் அவரை எங்க இருந்தாலும் அட்வைஸ் எடுக்கட்டும், அதை சொல்லட்டும், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த 2 விடயத்திலையும் நாங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கும் தமிழ் மக்களின் மனங்கள் அழுது கொண்டுதானே இருக்கு, வெளியில தெரியாது. ஒவ்வொரு தமிழன் மனதுக்குள்ளேயும் கண்ணீர் வடிஞ்ச ஒன்றுதான் இருக்கு. அதையே புரிஞ்சு கொள்ளாத தலைவர் எப்படி இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்ல போறார்? ஐநாவில மட்டும் போய் பேசினா சரியா? இன்னைக்கு ரம் என்ன சொல்றார்? ஐநாவால இன்னும் முடிவெடுக்கலான்னு ரம்மே சொல்றார். இவர் ஐநாவில போய் அதுவும் உலக நாடுகளையே திண்டு விழுங்கக்கூடிய நாட்டு தலைவர்களுக்கு இவர் அட்வைஸ் பண்றார். இவற்றை அட்வைஸ அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னால் யார் ஏமாற்றுறார்? இந்த நாடு முன்னேறதுக்கு அன்றகுமார அவருக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் ஒன்று சொல்றேன், இந்த STS தொலைக்காட்சியில சொல்றேன், அவர் இந்த நாட்டை முன்னேற்ற வேணும், இந்த நாட்டில வறுமையை இல்லாத ஒழிக்கணும், ஊழல் இல்லாம செய்ய வேணும், இந்த நாட்டை பொருளாதார நோக்கத்துல முன்னேற்ற வேணும்னு சொன்னால் அவர் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த நாட்டில இனப்பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை உடனே தீர்க்கணும், அரசியலமைப்பு ரீதியா தீர்க்கணும், அதுக்கு அதிகார பகிர்வு வழங்கணும், ஒவ்வொரு மாகாணங்களுக்கு நிதி அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி என்றைக்கு முடிவெடுக்கிறாரோ அன்றைக்குத்தான் இந்த நாடு ஸ்ரீலங்கா வறுமையில இருந்தும் ஊழல்ல இருந்தும் நீங்கும். இல்லையன்னு சொன்னா அது இவியல் என்னதான் தலையால மண் கிண்டினாலும் அது நடக்க போறதில்லை. ஏனென்றால் இந்த நாட்டில ஊழலும் வறுமையும் ஒரு கேன்சர், புற்றுநோய் மாதிரி வந்துட்டு இவையால ஒரு காலமும் நிவர்த்தி செய்ய இயலாது. அதை விட பொருளாதாரம் மிகப்பெரிய புற்றுநோயாக இருக்கு. இன்றைக்கா நாளைக்காண்டுதான் இருக்கு. இவையெல்லாம் கடனை கொடுக்காமல் கடன்காரன்கிட்ட கடனை கேட்காது என்று கேட்டு போட்டு திரைச்சேரியில $1 இவ்வளவு வச்சிருக்கிறோம் காட்டுறது எல்லாம் ஒரு போலியான வேலை. சாதாரணமா யோசிங்க, நீங்கள் ஒரு 10 லட்சம் ஒரு ஆளுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி கடன்காரன்ட்ட கடன் கேட்காதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் பேங்க்ல 10 லட்சத்தை வச்சு கொண்டிருக்கிறதால உங்களுக்கு என்ன பெருமை? இது ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை நகர்த்தினோம். ஜனாதிபதிக்கு நாங்க சொல்லக்கூடியது இதுதான், இந்த நாட்டு பிரச்சனையை சகோதர இனத்தோட பிரச்சனையை தீருங்க ஐயா, எங்கட பிரச்சனையை தீருங்க. நாட்டுக்குள்ள ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து பாலாட்டையிலாது. இன்றைக்கு அண்ணன் தம்பி பிரிஞ்சா குடும்பமே சில்லவல்லமா போயிடும். அண்ணன் தம்பி பலமா இருந்தா அயல் வீட்டுக்காரன் வாலாட்டையிலாது, மூச்சு விடையிலாது. அத மாதிரி எங்கட நாட்டுக்குள்ள இருக்கிற எங்கட சப இனத்தை இன்றைக்கு நாங்க சிங்கள மக்களை மதிக்கிறோம். எங்கட விடுதலை போராட்டமும் சிங்கள மக்களை மதிச்சது. சிங்கள மக்களின் ஒரு அங்குலம் உரிமையை கூட எடுக்க கூடாதுன்னு தலைவன் ஒவ்வொரு நேரமும் சிந்திச்சு கொண்டிருந்தவன், ஒவ்வொரு போராளிக்கும் சொல்லி கொண்டிருந்தவன். ஆகவே அப்படியான ஒரு நாட்டில இப்படி இவர் பேசியது கதைச்சது எல்லாம் வந்து ஈழத்தமிழன் ஒவ்வொருத்தனுக்கும் இது பாரிய அளவில் வேதனையான ஒரு விஷயமா தான் இருந்து கொண்டிருக்கு. இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, இந்த புத்த சாசனம் என்ற அடிப்படையில் இவர்களுடைய செயற்பாடுகள் போவதன் மூலம் இந்த புத்த விகாராதிபதிகள் உண்மையிலேயே இவர்கள் புத்தரின் பாதையில் செல்பவர்களாக இருந்தால் இவர்களே இந்த வருகின்ற அரசுகளுக்கு போதிக்கலாம், இவர்களுக்கு அதாவது தமிழர்களுக்கும் சம உரிமை வழங்குங்கள் கொள்ளுங்கள் சொல்லி. இப்பொழுது அமெரிக்காவில் கூட அங்கே ஒன்று கூடல் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் கூட புத்த விகாராதிபதிகள் பலர் இணைந்திருந்தார்கள். இது தாயகத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர் நாட்டிலும் இவர்கள் இந்த கருத்தை முன்வைத்து ஒரு சமத்துவத்துக்கு அங்கே இவர்களின் ஆளுமைதான், அரசுக்கு ஆர் வந்தாலும் இவர்களின் ஆளுமைதான் முக்கியத்துவமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இவர்கள் அதற்கான ஒரு முன் ஏற்பாட்டை செய்பவர்கள் மாதிரியும் இல்லையே. இவர்களை கொண்டு வந்தது கடும்போக்கு சிங்கள குழுதான் இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கியது
வியட்கம என்கிற ஒரு குழு, அவர் கல்வி கற்றவர்கள், அது புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுது. அவியல் கடும் சிங்கள போக்காளர்கள், அவர்கள் தான் ஆட்சியை கொண்டு வந்தவர். அவரை வச்சு அதை செய்ய பார்த்தவை. ஆனால் அவர் ஃபெயிலியரா போனார். அதே இயக்கம்தான் எங்களை பொறுத்தவரையில நாங்கள் இந்த நாட்டுக்குள்ள எங்கட தாயகத்திலே இருந்து தென்னிலங்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மிக ஆழமாக பார்க்கிற போது அது வெளிப்படையாக எங்களுக்கு தெரிஞ்சது. அதே குரூப்ஸ் தான் அன்றகுமாரவுக்கு வாக்களிக்க வேணும் என்று தேசமா பாக்கெட்டா நிறைய பேரை வச்சு வலையமைப்பை உருவாக்கி செய்தவன். அது வெளிநாடுகளையும் அந்த குரூப்ஸ் வேலை செய்தது. அது ஆரம்பத்துல கோத்தாபாயாவுக்கும் அந்த குரூப்ஸ் தான் வெளிநாடுகள்ல வேலை. ஏனென்றா கோத்தாபாயாவுக்கு வாக்கு போடுறதுக்கு வெளிநாடுகள்ல இருந்தே கிட்டத்தட்ட 50-60 மேற்பட்ட சிங்களாக்கள் ஒரே நேரத்துல வந்தவங்க பிளைட்ல. அப்ப அப்படித்தான் நடந்தது. ஆகவே இது அடிப்படைக்கு இல்ல, அந்த கடம்போக்காளர்கள் தான் இவர்களை தீர்மானிக்கணும்னு சொன்னா இவர்கள் அவர்கள் இந்த லைன்ல இருந்து விடுபட இல்லாது. ஆனால் இவர்களை எல்லாம் தாண்டி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரே ஒரு ஆளுக்கு இருந்தது, மஹிந்த ராஜபக்சவுக்கு. யுத்தம் முடிஞ்ச பிறகு 2வது தடவை ஜனாதிபதியா வரைக்க அவர் சொல்றத சிங்களவங்கள் ஏற்றுக்கொள்ற நிலையில இருந்தவங்க. ஆனால் அவருக்கு செய்த பாவங்கள் கர்மாக்கள் விடையில அவரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறது. இன்றைக்கு அவர்களுடைய குடும்பம் நடுங்கி கொண்டிருக்கு. என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கும் என்ற விஷயத்துல நடுங்கி கொண்டிருக்கணும். இதை விட பெரும் நாடுகள்கிட்ட காலில் விழுந்து உதவி கேட்கணும். நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்று இவைக்கு சொல்லுங்க. அன்றகுமார திசாநாயக்கா இனி ஒரு ஆட்சி கதிரைக்கு நான் போகையில என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அது உள்ளார்ந்தமா சொல்றார் என்றால், அல்லது இந்த நாடு ஒரு நிலையான சமாதானத்துக்கு போகணும் என்று அவர் நினைச்சா, ஏனென்று அவையலும் 1000 தூக்கி போராடினவை, அவையல் 1000 தூக்கி சொந்த அரசாங்கத்தாலே அவை அழிக்கப்பட்டவை பெரும்பாலானாக்கள். அப்படி பாதிக்கப்பட்டவ ஒரு முடிவுக்கு வரணும். அவர் பெரும்பான்மை இருக்கு, பார்லிமெண்ட்ல 159 பேரை வச்சிருக்கிறார். நினைச்சால் அவர் பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அவர் ஏற்படுத்துவாரா இல்லையா என்றது அவருடைய உரைகளிலேயே தெரியுது. செய்ய மாட்டார் என்று. அவர் செய்வாரான்னு சொல்லி இருந்தா 1 வருஷத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்தை சொல்லி இருப்பார், தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு தீர்வை கொடுப்பேன். இத்தவரை அவர் சொல்லாமல் இருக்கிறதுக்கே காரணம் அதுதான். ஆகவே இவர்கள் ஒரு வித்தியாசமான முறையில நகர்த்தப்படினம். தாங்கள் எளிமையானவர்கள், ஊழலற்றவர்கள், தாங்கள் இனவாதமற்றவர்கள் என்ற விஷயத்தை வெளியில சொல்லி கொண்டு எங்களை மக்களையும் மாற்ற முயற்சிக்கணும். ஆனால் இவன் ஆழ் மனதில இனவாதம் இருக்கு. இவர்கள் இனவாதம் இல்லை என்று சொன்னால் நம்புறதுக்கு வரலாறு தெரியாதவன் நம்பலாம், வரலாறு தெரிஞ்சவன் நம்பவே மாட்டான். ஒரு பழமொழி இருக்கு, தொட்டிலில் பழக்கம் சுடுகாடு மட்டுமன்று. இவர்கள் தொட்டில் இல்ல, தொட்டில தாண்டி கல்யாணம் செய்யும் வரையும் இனவாதத்துல வளர்ந்து இப்ப 1 வருஷமா தான் இவ இனவாதம் இல்லைன்னு சொல்லிடும். அவ்வளவு காலம் இனவாதத்துல வளர்ந்தது. இனவாதத்தை தான் வச்சு இன்றைக்கு அன்றகுமார 95ஆம் ஆண்டு அரசியலுக்கு வாரார். 95ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்ததுல இருந்து முதலாவது செய்த வேலை என்ன? சந்திரிகா அரசாங்கத்தோட சேர்ந்து புலிகளோட சமாதானம் ஒப்பந்தம் செய்ததை எதிர்த்து அவர் போராடினது. அதுல இருந்து வாபஸ் பெறுவோம்னு சொல்லி அவர் ஊர்வலங்கள் போனது, அதுக்கு எதிராக போராடினது. அது மாத்திரமல்ல, சுனாமி பொது கட்டமைப்பு வருகிற போது சந்திரிகாவோட சேர்ந்து அதை முதல்ல கொடுக்கக்கூடாது தமிழர்களுக்குன்னு சொல்லி இனவாத ரீதியா செயற்பட்டது இதே அன்றகுமார தான். அது மாத்திரமல்ல, 2005ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் கோபி அனன் இலங்கைக்கு வடகிழக்கு விசிட் பண்ணி பார்க்க வேணும்னு சொல்லிக்க அவர் போகக்கூடாது முதல் நின்று போராடினது அன்றகுமார். அதை விட வடக்கு கிழக்கு பின்னால பிரிப்பு, இறுதி யுத்தம், இப்படி பல விஷயங்கள். ஏன் இறுதி வரை, அதாவது நல்லாட்சி அரசாங்க காலத்துல கூட ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை செய்ய விடாமல் இனவாத ரீதியாக தடுத்ததெல்லாம் அவதான். அவ இப்ப நின்று கொண்டு இப்படியான வேஷம் போடுறதெல்லாம் எங்களை ஏமாற்ற முயற்சிக்கணும். என்பிபி தேசிய மக்கள் சக்தி என்று மாறின மாதிரி அவர்கள் இப்ப இனவாதம் இல்லையன்னு சொல்லி, இனவாதம் இல்லை என்று சொன்னால் அரசியல் தீர்வை சரியான முறையில அவர்கள் எப்படி வைப்பமன்றதை துணிச்சலா சொல்லி இருப்போம். அது சொல்லாமல் இருப்பதென்ற சூட்சுமமே அதில் பல உள்ளார்ந்தமான இனவாத நோக்கங்கள் இருக்கு. உண்மை, நீங்கள் கூறுவது உண்மை. நாங்கள் அனுபவ ரீதியாக அனுபவித்த விடயங்கள், அதற்கான ஒரு பிராட்சித்தத்தை அவர்கள் செய்வதாக இல்லை. நாங்களும் மிக நெடுங்காலமாக இதை கேட்டு வருகின்றோம், பெற ஆசைப்படுகின்றோம், நாங்களும் சுதந்திரமாக வாழ நினைக்கின்றோம் என்பதுதான் உண்மையான விடயம். அந்த வகையில் இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில்
நீங்கள் உங்களுடைய வேலைப்பளுக்கள் மத்தியிலும் இன்று அரசியல் ஆய்வுகளத்தில் தாயகத்தில் இருந்து கலந்து கொண்டமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் சபாபதாஸ் அவர்களே. நன்றி தேவாண்ணா. நேர்கள் அனைவருக்கும் நன்றி. நல்லது உறவுகளை, இதுவரை நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு இணைந்திருந்தவர் தாயகத்தில் இருந்து சபா கோதாஸ் அவர்கள். இவர் முன்னாள் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராகவும் அது மட்டுமல்லாது ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு அரசியல் ஆய்வாளராகவும் இன்னும் பல பொது விடயங்களை சிறப்பாக செய்து வருவதாகவும் அது மட்டுமல்லாமல் உணர்வுபூர்வமாக பொது சிந்தனையில் அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களுக்கு ஈழ மக்களுக்கு தேவை என்ன என்பதை எடுத்துரைக்கின்ற ஒரு சிறப்பானவராகவும் இருக்கின்றார். அவரை இன்று அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைத்துக் கொண்டோம். அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் அடுத்த வாரம் இணைந்து கொள்ளும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம்.